நம்ம கார்லயோ இல்லைன்னா ட்ரெயின், ஃபிளைட்டு, கப்பல்லையோ டிராவல் பண்ணும்போது நம்மள ஒரு சில பேருக்கு தலை சுத்துறது, வாந்தி, கொமட்டல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். இதுக்கு பேர் தான் மோஷன் சிக்னஸ், தமிழ்ல பயணப்பிணி அப்படின்னு சொல்லுவாங்க. இது டிராவல் அப்போ மட்டும் கிடையாது, நம்ம தியேட்டர்ல உட்காந்து 3D மூவிஸ் பார்க்கும்போதும், சில்ட்ரன்ஸ் விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம்ஸ் விளையாடும் போதும், அம்யூஸ்மெண்ட் பார்க்ல ரைட்ஸ் போகும்போதும் நம்மள ஒரு சில பேருக்கு மோஷன் சிக்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் இந்த மோஷன் சிக்னஸ் எப்படி வருது அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய அசைவும் உள்காதால உணரக்கூடிய அசைவும் மேட்ச் ஆகாதனாலதான் இந்த மோஷன் சிக்னஸ் வருது. நம்ம டிராவல் பண்றப்போ காரோட பின் சீட்ல உட்காந்து போறோம் அப்படின்னா நம்மளுடைய கண்ணு காருக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கும். இப்போ கண்ணு மூளைக்கு என்ன சொல்லும்னா நம்ம அசையாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும். ஆனா காருக்குள்ள இருக்கக்கூடிய வெஸ்டிபுலர் சிஸ்டம் என்ன பண்ணும்னா காரு அந்த பக்கம் இந்த பக்கம் வளையும் போதும், மேடு பள்ளத்துல ஏறி இறங்கும் போதும் இந்த மூவ்மெண்ட்டை சென்ஸ் பண்ணி நம்ம அசைஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற சிக்னலை மூளைக்கு கொடுக்கும். கண்ணு ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லுது, காதுக்குள்ள இருக்கக்கூடிய வெஸ்டிபுலர் சிஸ்டம் மூளைக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷனை சொல்லுது. ஸோ இதனால ஒரு சென்சார் மிஸ்மேட்ச் நடக்குது. மூளையில நியூரல் கான்ஃபிளிக்ட்ஸ் சொல்லுவாங்க. அதாவது மூளையில இருக்கக்கூடிய நரம்புகள் இந்த மாதிரி வேற வேற இன்ஃபர்மேஷன் வர்றதுனால குழம்பி போயிடுது. குழம்பி போய் தான் மூளையில கீமோ ரிசெப்டார் ட்ரிகர் சூன் அப்படிங்கிற வாந்தியை உண்டு பண்ணக்கூடிய சென்டர் ஆக்டிவேட் ஆகி தான் நமக்கு வாந்தி, கொமட்டல் எல்லாமே வருது.